ரிவ்யூ கொடுத்துட்டு இருக்க நம்ம இந்த வாரம் ஜூன் 4ஆம் தேதி தெலுங்குவில் புச்சி பாபு சன்னா டைரக்ட் பண்ணி ராம் சரண் நடிப்பில் ரிலீஸ் ஆயிருக்கிற பெத்தின்ற படத்தோட என்னோட ஒப்பீனியன் எப்படி இருக்குன்றதான் நம்ம இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மலையடிவாரம் மக்கள் அங்கே இருக்கக்கூடிய பெத்தி அப்படின்ற ஃபேமஸான ஒரு கிரிக்கெட் பிளேயர். பெத்தி அப்படின்னாலே அங்கே ஒரு பெரிய ஆளு அப்படின்ற அளவுக்கு வந்துட்டு பேசப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தான் சொந்த ஊருக்கு போகணும் அப்படின்னா போதுமான அளவு போக்குவரத்து வசதி இல்லை. அங்கே ஒரு ட்ரெயின் வந்து கிராஸ் ஆகுது, அந்த ட்ரெயினும் இவங்களுக்கு நிற்காது. இதன் காரணமாக ஒரு சம்பவம் நடக்க அதன் தொடர்ந்து கதாநாயகன் களத்தில் இறங்கி என்னென்ன சம்பவங்கள்லாம் பண்றாரு அப்படின்றதான் இந்த படத்துடைய என்டையர் ஸ்டோரி. டைரக்டர் இதுக்கு முன்னாடி உப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தை வந்து எடுத்திருந்தாரு. அந்த படம் ஒரு அழகான ஒரு காதல் படமா நல்லா அழுத்தமா வந்து கொடுத்திருந்தாரு. ஆனா இந்த படத்துல லவ் சப்ஜெக்ட் வந்து அந்த அளவுக்கு எலிவேட் பண்ணல. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கதாநாயகன் ராம் சரண் ஒன் சைடா வந்துட்டு லவ் பண்றாங்க. அந்த படத்துடைய செகண்ட் ஹாஃப்ல கதாநாயகி திடீர்னு வர்றது வந்துட்டு அக்செப்ட் பண்ற மாதிரியே வந்துட்டு இல்லை. அதுக்கு நடுவில் ஏதாவது அவங்களுக்குன்னு ஒரு காட்சியை வந்து ஒதுக்கி இருக்கலாம். ஆனால் படத்தை ஸ்போர்ட்ஸுக்குன்னு சொல்லிட்டு ஃபோக்கஸ் பண்ணிட்டாங்க. பாடல் வரிகள் வந்துட்டு பெரும்பாலும் குத்து பாடல்கள்லாம் வந்து அந்த அளவுக்கு பெருசாக சொல்கிற அளவுக்கு வந்து இல்லை. அதை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக வந்துட்டு லிரிக் வைஸ் வந்து தமிழில் வந்து கொண்டு போயிருக்கலாம். மற்றபடி வந்து மோட்டிவேஷ்னலாக ஒரு சோகமான பாடல்கள்லாம் வந்துட்டு நல்லா தான் இருக்குது. யூஸ்வலாக ஒரு டப்பிங் படங்களில் இருக்கும் ஒரு சில படங்கள் அப்படின்னே சொல்லலாம். டப்பிங் படத்தை பொறுத்த வரைக்கும் பாடல்கள் நல்லா இருக்கும் அப்படின்னா அது ராஜ்மௌலி படங்களை சொல்லலாம். இன்னும் ஒரு சில படங்களில் வந்துட்டு டப்பிங் பாடலுமே வந்து நல்லாவே வந்து கொண்டுட்டு போயிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். நமக்கு அவனை ஆட்டி படைக்கவும் தெரியும். படத்துக்கு ஏஆர் ரஹ்மான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் கொடுத்துருக்காரு. பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல குறையே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சரி எஸ்எஃப்எக்ஸும் நல்லா பக்காவாக வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. பாடலில் வரக்கூடிய பேக்ரவுண்ட் ஸ்கோருமே வந்துட்டு நல்லாவே ஏஆர் ரஹ்மான் கொடுத்துருக்காரு. பட் அவரு கடமை என்னவோ அதை வந்து கரெக்டாக பண்ணியிருக்காங்க. பட் லிரிக் ரைட்டர் தான் கொஞ்சம் வந்துட்டு இன்னும் மெனக்கெட்டு வந்துட்டு எழுதியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா இது ராம் சரண் ஆக்டராக வந்துட்டு ப்ளே பண்ணியிருக்காரு. இந்த படத்துடைய எடிட்டிங் யூஸ்ஃபுல்லாக ஒரு படத்துக்கு என்ன தேவையோ அதை வந்து பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. முந்தைய படங்கள்லாம் எடுத்துட்டிங்கன்னா அந்தளவுக்கு டீட்டெயிலிங்காக படத்தில் வரக்கூடிய காட்சியில் இருக்கக்கூடிய சென்டென்ஸை வந்து காமிக்க மாட்டாங்க, அந்த லாங்குவேஜ்லேயே தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இப்போ வரக்கூடிய படங்களை வந்து அதை டீட்டெயிலிங்காக காமிக்கிறாங்க. ஆனாலும் இந்த படத்தில் ஒரு குறிப்பிட்ட ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு அந்த ஸ்கோர் போர்டு எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து தமிழில் ஒரு சில டைம் வருது, ஒரு சில டைம் தெலுங்குல வருது. அது வந்து மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. மற்றபடி எடிட்டிங் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்றது ஒரு பாராட்டத்தக்க விஷயம். இப்போ சமீபத்தில் நான் பார்த்த டப்பிங் மூவிஸை சொல்கிறேன். மலையாளத்தில் அதிரடி, திருஷ்யம், அதுக்கப்புறம் இப்போ தெலுங்குல வந்து பெத்தி படத்தை சொல்லலாம். உங்க ஒரு மனுஷனுக்கு மதிப்பதிகள். ராம் சரண் படத்தில் படக்கூடிய ஃபைட்டிங் சீன் அவர் முக்கியமாக டார்ச் லைட் வாயில வச்சுட்டு இருட்டில் பண்ணுறக்கூடிய ஃபைட்டிங் சீன் பயங்கரமாக கொண்டு போயிருந்தாங்க. இப்படின்னு பல இடங்களில் கூஸ்பம்ப்ஸ் மெட்டீரியலாக இருக்குது. கிரிக்கெட் விளையாடுறதாகட்டும் இல்லை குஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே வந்துட்டு ஃபைட்டிங் சீனை பயங்கரமாக எலிவேட் பண்ணியிருக்காங்க. படத்தில் காமெடியை பொறுத்த வரைக்கும் ஹீரோயின் மீட் பண்ணுறக்கூடிய அந்த ஒரு போர்ஷன் அவர் ஹீரோயினை எப்படிலாம் ரசிக்கிறாரு, அதை வர்ணித்து எப்படி சொல்கிறாரு அப்படின்றது நல்ல ஒரு ஃபன்னாக கொண்டு போயிருந்தாங்க. ஆகாசத்துல இருந்து நட்சத்திரம் உதிர்ந்து உடுங்க சொல்லுவாங்கல்ல, அதுல ஒண்ணு இன்னைக்கு வாத்து விஜயநகரத்துல உருந்துச்சாலே. படத்துல ராம் சரண், ஜன்பீர் கபூர், ஜகவதி பாபு இப்படின்ட்டு படத்துல முக்கிய கேரக்டர் நடிச்ச எல்லாருமே தனக்குன்னு கொடுக்கப்பட்ட அந்த ஒரு கேரக்டரை நல்லாவே நீட்டா வந்து பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஜான் விஜயோடைய கேரக்டர் வந்துட்டு நல்லா இருக்கு படத்துல. ஸோ ஒரு நெகட்டிவ் ஷேட்ல வந்து பண்ணியிருக்காரு. பட் அதுவுமே வந்து கிளைமேக்ஸ்ல கொண்டு போன விதம் நல்லா இருக்கு. மெயினாக அந்த படத்துடைய கான்செப்ட் வந்து சொல்லணும். கான்செப்ட் அண்ட் கதை இவங்க எடுத்த விதம், ஆனால் படத்துடைய திரைக்கதை வைஸ் அவங்க கொண்டு போனதில் அந்த லவ் போர்ஷன்ஸ் மட்டும்தாங்க. மற்றபடி வந்து 3 மணி நேரம் எப்படி போச்சு அப்படின்னே தெரியல. அந்த அளவுக்கு படத்துடைய திரைக்கதையை சுவாரஸ்யமாக கொண்டு போயிருக்காங்க. படத்துக்காக அப்படின்ற மாதிரி 3 விஷயம் நடக்கும். பொதுவாக தெலுங்கு படம் அப்படின்னாலே உங்களுக்கே தெரியும், லாஜிக் இஸ் நாட் ஒன்லி மேஜிக் அப்படின்ற மாதிரி அந்த லாஜிக்லாம் பார்க்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி தான் அந்த படத்தில் வந்து இருக்குது. படத்துடைய சினிமோட்டோகிராஃபர் காடு பகுதிகளாகட்டும் இல்லை வந்து ட்ரெயினிங் இருக்குது, அந்த தூரத்துலேருந்து அவங்க வந்து அந்த லாங் ஷாட்டில் காமிக்கிறது. ஸோ இதெல்லாமே வந்து சினிமோட்டோகிராஃபி அப்படின்றத வந்து அழகாகவே கொண்டுட்டு போயிருந்தாங்க.
மொத்தத்துல படம் எப்படி இருக்கு அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இப்படி ஒரு படம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. ஒரு சிலர் நெகட்டிவ் ரிவ்யூஸ்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த அளவுக்குலாம் அந்த படம் வந்து இல்லைங்க. படம் வந்து நல்ல ஒரு மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை எடுத்து சொல்லியிருக்காங்க.